ஹாய் ஹலோ வணக்கம். நான் டிஃபரன்ஷியேஷன் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு தம்பி அழகாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்போவுமே வந்து இது மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் வந்து எப்படி வேரியேஷன் ஆகுங்கிறதே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ x⁴ இருக்கா, அதை டிஃபரன்ஷியேஷன்லேயும் பார்க்கலாம், இன்டகிரேஷன்லேயும் பார்க்கலாம். என்னென்னா டிஃபரன்ஷியேஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆன்சர் கிடைக்கும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பவர் வந்து என்ன ஆகும், இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தமா. இங்கே வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 7x. என்ன இங்கே என்ன பண்ணணும், பவரில் 1 மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஆன்சர் கிடச்சுன்னா அது என்னது, டிஃபரன்ஷியேஷன். இன்டகிரேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ x⁴ இருக்கா, இங்கே பவரில் 1 ஆட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி வரும்னா x⁴ அங்கே பவரில் என்ன கிடைக்குதோ அதே என்ன செய்யணும், கீழேயும் போடுவாங்க. ஓகேவா, இப்படி x⁴ இப்படி பண்ணுனா அது இன்டகிரேஷன், இப்படி பண்ணுனா அது டிஃபரன்ஷியேஷன். ஓகேவா, அப்படி செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.